வெல்கம் டு சிங்கிள் தமிழ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கெமிக்கல் கைனடிக்ஸ் ஜெய்மெயினோட பிவைக்யூஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன படிக்கிறது கெமிக்கல் கைனடிக்ஸ்ல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க மாதிரி அண்ணா இந்த மாதிரி பிவைக்யூ செஷன் போடுங்கண்ணா, நிறைய சாப்டர்ஸ் போடுங்கண்ணா கேட்டிருந்தீங்க. டி பிளாக் போட்டிருந்தேன், டியூல் நேச்சர் போட்டிருந்தேன், ஆல்கோஸ் ஃபினாசிட்டஸ் போட்டிருந்தேன், ஜியோசி போட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் போடும்போது நிறைய பேர் இந்த சாப்டர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இருக்க பிவைக்யூஸோட அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கணும் பிவைக்யூஸ் பேஸ்டு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி 70 to 80% ஆஃப் பிவைக்யூஸ் தான் வருஷம் ஜெய்மெயில கேட்டே இருப்பாங்க சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் வந்துட்டு இங்க பிவைக்யூஸ் கொண்டு வந்திருக்கேன். வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படி வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமெரிக்கல் பேஸ்டு மட்டும் தான் கேட்பாங்க. லைக் இந்த மாதிரி நீங்க வந்து ஆப்ஷன் பேஸ்டு பார்க்கவே முடியாது. இருக்கிற எல்லா கொஸ்டினும் கேட்டு லைக் எல்லா பேப்பர் அதான் போட்டிருக்கீங்க பாருங்க, 100% ஒன் கொஸ்டின் எல்லா பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. எல்லா பேப்பர்லயும் நியூமெரிக்கல் பேஸ்டு மட்டும் தான் கேட்பாங்க, ஆப்ஷன் கேட்கவே மாட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து இப்போ பிசிக்கல் சாப்டர்ஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு இந்த நியூமெரிக்கல் டைப்பாக தான் நம்ம போட்டே இருக்கோம். ஸோ புரிஞ்சா? ஸோ இப்போ நான் வந்துட்டு கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A plus B gives C. இந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் தான் இது. ஓகே, ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ A power 2 இன்டூ B power 1. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் அப்படி பார்க்கும்போது 3 தெரியும்ல, ஆடிங் ஆஃப் தி பவர்ஸ் வந்துட்டு ஆர்டர். ஸோ 3. ஸோ இஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் டபுள்ட் இந்த நியூ ரேட் எத்தனை டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் ரேட், இந்த எக்ஸ் அவங்க வேல்யூ கேட்கறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த கிராஃபை கொடுத்துட்டு இது எந்த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படி கேட்டிருக்காங்க, அது ஒய். ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ டோட்டலாக இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லா. ஸோ இப்போ முதல்ல இது போடுவோம். ஸோ இப்போ எதுவுமே நீங்க வந்து இது ஈஸி தான். இப்போ வந்துட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, கான்சன்ட்ரேஷன்ஸ் டபுள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஸோ இப்போ நான் போடுறேன் ஆர், இது வந்து R1 அப்படி எடுத்துக்கிறேன். R1 is equals to K into A square into B. Both A and B ஓட concentration doubled. So is it R2. So K into 2A whole square 2B. Okay. So R2 is equals to 8K A square B. Correct? So இப்போ R1 is equals to K A square B. Okay, இதை நீங்க டிவைட் பண்ணுங்க. B B A square K K cancel. So R2 is equals to 8 R1. So அதான் இது சிம்பிள். உங்களுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும், லைக் டைரக்டா நான் வந்து உங்களுக்கு இது போட்டே காமிச்சிட்டேன். நீங்க 10 செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த எக்ஸ் வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிடலாம். X is equals to 8. இதுவே சிம்பிளா டேரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா, எல்லாமே நியூமெரிக்கல் பேஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு லைக் இந்த கிராஃப் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கிராஃப் கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்கறாங்க. இந்த கிராஃப் பார்த்துட்டு அது வந்துட்டு ஒய். ஸோ ஓகே, ஸோ அந்த ஸ்லோப் வந்துட்டு -k கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் டி, ஒய் ஆக்சிஸ் கான்சென்ட்ரேஷன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஆனால் கிராஃப் கொஸ்டின்ஸ் மாதிரி போட்டுனா இல்லை எப்படி சால்வ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இதை நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்காக இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ at t is equals to 0, concentration என்ன 0. so அப்ப நீங்க அப்படி பார்க்கும்போது initial concentration 0வா இருக்கு. என்னது, at t is equals to 0, initial concentration of R is equals to 0. கரெக்டா? இப்போ நம்ம இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நான் போடணும். ஸோ இப்போ வந்துட்டு 0த்தோட ரியாக்ஷன் எழுதுறேன். இந்த ஈக்குவேஷன் எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே என்சைட்ல ப்ரூஃபோட லைக் எல்லாமே 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் ப்ரூஃபோட தான் கேட்டிருக்கேன். ப்ரூஃபோட கிளியரா ஆன்சர் சால்வ் பண்ணிருக்காங்க. நான் அதுக்காக தான் பேசிக் சென்சர்ட்டை படிங்க, நரேந்திர அவஸ்திக்கு சம்ச போடுங்க சொல்லிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு KT is equals to A0 minus A. இது வந்துட்டு 0th ஆர்டருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு KT is equals to ln A0 upon A. செகண்ட் ஆர்டருக்கு KT is equals to 1 by A minus 1 by A0. அதுக்கப்புறமா தேர்ட் ஆர்டருக்கு இங்க ஸ்கொயர் வரும், ஃபோர்த் ஆர்டருக்கு கியூப் வரும். அந்த மாதிரி தான் லைக் ஆர்டர்ஸ் வரும். நீ nth ஆர்டருக்கு ஒரு நீங்க எழுதி வச்சிருந்தா கூட ஓகே, எழுதி வைக்கலாம் கூட ஓகே. மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंस ஜெய்மெயின்ல கெமிக்கல் கைனடிக்ஸ் கேட்கற பொறுத்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், அட் தி மேக்ஸிமம் செகண்ட் ஆர்டர், அதுக்கு மேல கேட்கவே மாட்டாங்க. ஸோ புரியுதா? இது மூணுத்தோட ஆர்டரோட ப்ரூஃப் பிளஸ் இந்த மூணுத்தோட ஆர்டர் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சவங்க ஈஸியா நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் கிராக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 3 ரியாக்ஷன் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த கிராஃபை பார்த்துட்டு எந்த டைம்ல 0 இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் 0வா இருக்கும். நான் வந்துட்டு இது 0க்கு போட்டேன், 1க்கு போட்டேன், 2க்கு போட்டேன், அது மட்டும் தான் கேட்பாங்க, வேறு கேட்கவே மாட்டாங்க. இதுமாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரையல் அண்ட் மெத்தட் தான் போடும். நான் இப்போ இந்த கொஸ்டினை கொண்டு வரேன், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு டைம் இஸ் ஈக்குவல் 0, கான்சன்ட்ரேஷன் 0. இது வாய்ப்பே லைக் ln 0 வந்துட்டு அன்டிஃபைன்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வரவே வராது.
லைக் எல்என் லைக் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 0 போட்டீங்கன்னா எல்என் 0 லாக் ஆஃப் 0 அன்டிஃபைன்ட், வேல்யூவே இல்லை, அப்ப இந்த ரியாக்ஷன் வராது. கரெக்டா? ஸோ இப்போ இங்க போட்டீங்கன்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 0 போட்டீங்கன்னா திஸ் வில் பிகம் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ டி வந்துட்டு இன்ஃபினிட்டியா, டைம் இன்ஃபினிட்டி செகண்ட்ஸ்ல இருக்கவே இருக்காது. கரெக்டா? இன்னொன்னு இது, அப்ப இதுவும் வராது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 0, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 0, ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகல, அப்புறம் டைம் இஸ் ஈக்குவல் டு 0, அப்ப 0 ரியாக்ஷன் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் தான் போட முடியும். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன? 0. புரியுதா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு 0. அவங்க என்ன கேட்கறாங்க? x பிளஸ் y கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 8. இந்த மாதிரி சிம்பிளா லைக் இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நீங்க ஒரு பிளஸ் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, half a minute you will be able to solve this sum. 30 seconds நீங்க முடிச்சிடலாம். ஸோ புரியுதா? இப்போ வந்துட்டு இந்த 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இந்த கர்வ் வருது, கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டா? இப்போ அதுவே ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன, இது அதுவே செகண்ட் ஆர்டருக்கு என்ன, இது 3 மட்டும் படிச்சாலே போதும். ஜெய் மெயினை பொறுத்த வரைக்கும், இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், இதுக்கு மேல தேவையே கிடையாது. இந்த மாதிரி லைக் சம்ஸ் நான் போடணும். ஸோ புரிஞ்சுதா? இதுக்கு அடுத்து 0th ஆர்டருக்கு இருக்க ஆஃப் லைஃப், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஆஃப் லைஃப், செகண்ட் ஆர்டருக்கு ஆஃப் லைஃப், இந்த லைஃபோட ஈக்குவேஷன்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. மெயின் அண்ட் மெயின்லி யூனிட்ஸ். யூனிட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்துக்கும் யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன யூனிட், செகண்ட் ஆர்டருக்கு என்ன யூனிட், தேர்ட் ஆர்டருக்கு என்ன யூனிட், கான்சென்ட்ரேஷன் யூனிட்ஸ், எல்லா யூனிட்ஸும் தெரிஞ்சுக்கணும். ரேட்டோட யூனிட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ புரியுதா? ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, a பிளஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு சின்ட்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியலி a0 இவ்வளோ இருக்கு, t2 டைம்ஸ் எடுக்குது, இது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆகிறதுக்கு, t1 டைம்ஸ் எடுக்குது a0 by 4 குவார்டர் ஆகிறதுக்கு. ஆனா ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, t1 is equals to 2t2. இது வந்துட்டு நான் வந்துட்டு லைக் நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் எழுதிருக்கேன், ஆனா அவங்க கொடுக்கறது ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. லைக் இது வந்துட்டு இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், லைக் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் எழுதிருக்கேன், ஸோ உங்களுக்கு கிளியரா புரியுறதுக்காக. ஸோ பாத்தீங்கன்னா இனிஷியலி a0 இருக்கு, அது t2 டைம்ஸ் எடுக்குது a0 by 2 ஆறதுக்கு. அதுவே இனிஷியலி a0 இருக்கு, a0 by 4 ஆறுக்கு t1 டைம்ஸ். ஆனா இந்த t1 is equals to 2t2, லைக் இதே டைம் திரும்பி லைக் t2 plus t2 is equals to t1 சேம் டைம் ஆகுது, a0 by 4 இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கிளியரா நீங்க பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு மட்டும் தான் லைக் t ஆஃப் ஓட ஈக்குவேஷன் எப்பதான் சொன்னேன், t ஆஃப் is equals to ln2 by k. இதெல்லாம் லைக் ப்ரூஃப் கூட போட்டுறேன் உங்களுக்கு. kt is equals to ln a0 by a. கரெக்டா? இங்க ஹாஃப் லைஃப் அப்படி அவங்க சொல்லும் போது a is equals to a0 by 2. அந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வரதான் ஹாஃப் லைஃப். புரிஞ்சுதா? ஸோ எப்போ இங்க a0 by 2 போட்டு a0 கேன்சல், ln2 வந்துட்டு ln2 is a constant 0.693 எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ln2 is equals to 0.693. ஸோ அப்ப t off is equals to ln2 by k. பாத்தீங்களா? டைரக்டான ப்ரூஃப். நான் 10 செகண்ட் முடிச்சிட்டேன் ப்ரூஃப். புரியுதா? ஸோ இப்பதான் பார்க்கும்போது நீங்க இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், லைக் ஆஃப் லைஃப் வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கு, கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ லைக் 2 power 1, 2 power 2, 2 power 3 அப்படின்னா a0 by 8 அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இனிஷியலா உங்க 100% இருக்கு, ரியாக்ஷன் நடக்குது, அப்ப இந்த a வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ புரியுதா? அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருந்தாங்க பார்க்கும்போது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு a, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு b. இது வந்துட்டு b க்கு கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு a க்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ a ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். a ஓட ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு a வந்துட்டு 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கிளியரா? ஏன்னா t ஆஃப் வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டோட லைக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி a0, a0 by 2, a0 by 4, a0 by 8, a0 by 16, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4 இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வந்துகிட்டே இருக்கும். கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். கான்ஸ்டன்டா இந்த இனிஷியல் கான்செப்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஆஃப் லைஃப் ஆஃப் லைஃப் ஆஃப் லைஃபா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வரும். இதுவும் ஸ்டேட்மெண்டா தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோப் ஆஃப் தி ரியாக்ட் லைக் ஸ்லோப் ஆஃப் தி கர்வ் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஆஸ் அ பாசிட்டிவ் இன்டர்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் இன்டர்செப்ட் ஆன் y ஆக்சிஸ். இது பாசிட்டிவ் இன்டர்செப்ட், ஸ்லோப் நெகட்டிவ், அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது அவங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க மேத்தமெட்டிக்கலா போட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் கிராஃப். இப்பதான் நான் இந்த சம்ம போட்டேன். அவங்க ஒரு பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்னொரு பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் இது 0th ஆர்டர் ரியாக்ஷன். இதுவும் 0th ஆர்டர் ரியாக்ஷன். சிம்பிள் தானே? அப்ப b வித் ரெஸ்பெக்ட் ஆர்டர் வந்துட்டு 0. அப்போ ஓவரால் ஆர்டர்னா 1 + 0 1.
ஸோ இந்த மாதிரி டேரக்டா லைக் இந்த மாதிரி ஜீரோத் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், அதோட ஈக்குவேஷன்ஸ், டி ஆஃப், இது மாதிரி டேரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டோம், சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்டிருக்க பாருங்க. ஒரே வருஷத்துல வேற வேற பேப்பர்ஸ்ல ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன், 70% 80% மாத்தி ஒரே டைப்பா தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக நான் சொல்றேன் பிஓக்யூஸ் மட்டும் போடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் பாருங்க. கொஸ்டின் பாருங்க, 99.9% கம்ப்ளீஷன் வந்துட்டு டேஷ் டைம் 90% கம்ப்ளீஷன். என்ன ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும், KT is equals to ln A0 upon A. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபார்முலா கூட இருக்கு, இன்னொரு ஃபார்முலா இருக்கு, A by A minus X. X வந்துட்டு ரியாக்ஷன் லைக் ரியாக்டட், A வந்துட்டு இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், A minus X வந்துட்டு அன்ரியாக்டட். கரெக்டா? இதுதான் சிம்பிள், லைக் இது ஒரு ஃபார்முலா தான். ஸோ எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு அதான் ஃபார்முலா நல்லா படிங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல் சம்ஸ் தான் சொல்லிட்டா. ஸோ 1/1 minus 99.9 ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 99.9 ரியாக்ட் ஆயிடுச்சு, இதுல 100ல ரியாக்ட் ஆயிடுச்சு. இது நீ போடுறதுக்கு அப்புறமா 1 minus 0.001 வரும். அப்போ பாத்தீங்கன்னா லைக் 1/10 power minus 3. கரெக்டா? ஸோ 10 power 3 அப்போ 1000 வரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லைக் KT is equals to ln 1000. அந்த T என்ன? T is equals to 99.9. கரெக்டா? இப்போ அதுவே நீங்க வந்துட்டு 90% போட்டீங்கன்னா A0 லைக் இதுதான் A by A minus X, A by A is equals to 1. இனிஷியலா தான் 1 minus 90 upon 100. ஸோ 0.1 வரும். இங்க 1/0.1. ஸோ 1/10 power minus 1, இங்க 10 இருக்கும். கரெக்டா? அப்ப இங்க போடுறேன், KT is equals to ln, KT is equals to KT 90% is equals to ln 10. அப்ப இங்க KT 99.9% is equals to ln 1000. கரெக்டா? KK gets cancelled. So T 90% by T 99.9% is equals to 2.303 cancel ஆயிடும். So log of 10 base 10 upon log of 10 base 1000. இது 1, இது 3. So T 90% is equals to 3 times இல்ல 390% is equals to T 99.9. இங்க 1/3 இருக்கு, 3 இப்படி போயிடும், இங்க 3 வந்துடும். சிம்பிளா டைரக்டா லைக் எல்லாமே மேக்ஸ் பேஸ்டு தான். இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படி வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் லாகரிதம் ரொம்ப பேஸ்டா இருக்கும். மெயின்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பத்தி நிறைய கேட்பாங்க. ஜீரோத் ஆர்டர் கூட கேட்க மாட்டாங்க, செகண்ட் ஆர்டர் லைக் கேட்கவே மாட்டாங்க. ஃபுல்லா கேட்கிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஆனா நான் முன்னாடி போட்ட 2 கொஸ்டினும் ஜீரோத் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க ஜீரோத் ஆர்டர் இனிமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜீரோத் ஆர்டர் சிம்பிள் தான். ஜீரோத் ஆர்டர் ஃபார்முலாஸ், டி ஆஃபோட ஃபார்முலாஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஃபார்முலாஸ் டைரக்டா தான் கேட்பாங்க. வேற எதுவுமே மேட்டரே கிடையாது. சிம்பிள் தான். நான் வந்துட்டு அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க, இந்த எக்ஸ் டைம் தான் கேட்கறாங்க. ஸோ T 99 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 times 90%. அவ்வளவுதான், சிம்பிள் தானே. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க 4th கொஸ்டின் வாங்க. இது மாதிரி சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து 4th கொஸ்டின், A plus B gives C, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A equal to கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன போடலாம்? R is equals to K into A. ஏன்னா இங்க ரூட் A ரூட் B இருக்கு, A is equals to B னா ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ இதுதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்படி கூட நீங்க ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு வழி என்ன? K வந்துட்டு யூனிட்ஸை பாருங்களேன், செகண்ட் இன்வர்ஸ் இருக்கு. செகண்ட் இன்வர்ஸ்னா T ஆஃப் ஃபார்முலா என்ன? ln 2/K. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கேன். K வெளில போங்க, T கீழே கொண்டு வாங்க, ln 2 கான்ஸ்டன்ட். அப்ப செகண்ட் இன்வர்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இப்படி கூட கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் தானே. அவங்க என்ன கேட்கறாங்க? டைம் ஃபார் லைக் A வந்துட்டு 1 to 0.1 மொலாரிட்டி, இந்த கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் வேணும் அப்படி கேட்கறாங்க. டைரக்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ KT is equals to ln A0 upon A. ஸோ K ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 4.6 into 10 power minus 2 into T, அந்த T தான் நம்ம கண்டுபிடிக்கணும், is equals to ln A0 1, A வந்துட்டு 0.1. இதுக்கு மேலே உங்களுக்கு சிம்பிளான கொஸ்டின் வேணும். இது வந்துட்டு லைக் ln 10 னா 2.303 into log of 10 base 10. log of 10 base 10 என்ன 1. ஸோ ln 10 என்ன 2.303. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா T ஓட வேல்யூ கண்டுபிடிக்க மாட்டீங்களா? கால்குலேட்டர் அவைலபிள் தான். சிம்பிளா டைரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லாம இது கூட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அவங்க டைரக்டா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் தே வில் பி டெல்லிங் லைக் எப்படி சொல்றது,
இன்டைரக்டா எப்படின்னா கூட லைக் ஸ்டேட்மெண்டா கூட கொண்டு வரலாம், கிராஃபா கூட கொண்டு வரலாம், இப்படி கூட கொண்டு வரலாம், இப்படி கொண்டு வரலாம். இப்படி யூனிட்ஸ் வச்சு கூட நான் இப்படி கண்டுபிடிச்சேன், இது வச்சு கூட கண்டுபிடிச்சிட்டேன். 2 டைப்ஸா ஆர்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டு ஜீரோ தொடர் கெமிக்கல் கைனடிக்ஸ் சிம்பிள் தான். லைக் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அட் தி மேக்ஸிமம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்க வாய்ப்பு. இந்த மாதிரி லைக் completion of this type of things, completion of this type of things, இந்த concentration, இந்த டைம் என்ன, லைக் எல்லாமே சேம் ஃபார்முலாஸ் தான். இதுக்கும் நான் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணேன், இதுக்கும் நான் ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணேன். எக்ஸ்ட்ரா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். லைக் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் வந்துட்டு ரியாக்டட், ஏ மைனஸ் எக்ஸ் அன்ரியாக்டட், ஏ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சிம்பிளா கொஸ்டின் கேட்கணும். இது கூட நீங்க டேரக்டா எவ்வளோ செகண்ட்ஸ்ல போடணும், ஒரு ஹாஃப் மினிட் 30 செகண்ட்ஸ். இது கூட நீங்க 30 செகண்ட்ஸ்ல முடிச்சலாம். டேரக்டா நீங்க +4 வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் வெயிட்டேஜ் சாப்டர்ஸா பிகேஸ் போட்டுட்டு இருக்கேன். இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் 2025 கேட்க போறாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். 70% 80% வந்துட்டு பிகேஸ் மட்டும் தான் ஜெய்மெயில கேட்பாங்க. புரியுதா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வாங்க, சேம் தான். எவ்வளவு மினிட்ஸ் கேட்கறாங்க? 50%க்கு 120 மினிட்ஸ். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். 90%க்கு எவ்வளவு மினிட்ஸ் கேட்கறாங்க. அவ்வளவுதான். இப்போ 50%னா டி ஆஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ln2/k. கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, கே வேல்யூ கிடைச்சிரும் கரெக்டா. அதுக்கப்புறமா அதே சேம் கே வேல்யூ போடலாம். KT இஸ் ஈக்குவல்ஸ் டு ln A0/A. இப்போ என்ன டி 90%னா என்ன, ஏ ரிமைன்ஸ், அதான் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ். ஏ பை இங்கே போட்டோம், அதே தான் இங்கேயும் போட போறோம். ஸோ ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ். ஸோ 1/1 மைனஸ் 90/100 கரெக்டா. அப்போ 1/0.1 அது ln10. அந்த ln10 நம்ம எங்க யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா. அதுக்கப்புறமா KT இஸ் ஈக்குவல்ஸ் டு ln10. கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க. டி ஆஃப் உங்களுக்கு டைம் தெரியும், 120 மினிட்ஸ் போட்டீங்க. கே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த 90% இந்த எக்ஸ் மினிட்ஸ் கேக்கு போட்டதுக்கு அப்புறமா கே உங்களுக்கு தெரியும் ln10 2.303. டி கண்டுபிடிக்க மாதிரி 90%. இதுக்கு மேலே சிம்பிள். லைக் இது கூட நான் உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ்ல போட்டேன். ஸோ டேரக்டா ஒரே ஒரு ஃபார்முலா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இதே ஃபார்முலா. மோஸ்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் பார்த்துட்டேன், நிறைய கொஸ்டின்ஸும் இதே மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கப்புறமா மெயின் திங் நான் கேட்டிருக்காங்க, ஆனா சிம்பிள் ஃபார்முலா பேசா, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கே இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்டூ இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா அந்த டைம் 10 டிகிரிஸ் இன்க்ரீஸ் ஆனா எவ்வளவு ஆக்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி லைக் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கொலிஷன் ஃபேக்டர் செட் எல்லாமே என்சைட் இருக்கு. என்சைட் மட்டும் லைன் பை லைன் லைக் அவங்கள மக்கப் பண்ண சொல்ல ஃபார்முலாஸ், டெரிவேஷன்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், இந்த மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 1 and only சம்ஸா போட்டுருப்பாங்க. இப்போ நான் போட்ட எல்லா சம்மும் 1 and only லைக் எப்படி சொல்றதுன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், லைக் எல்லாமே டேரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா பேஸ் தான், எல்லாமே ஃபார்முலா பேஸ் தான். நீங்க அடுத்து 30 செகண்ட்ஸ் எடுத்துப்பீங்களா, சிம்பிள் தான். கிராஃப் பேஸ் கொஸ்டின்ஸ் தான். கிராஃப்ல எப்பவுமே ஒன்று கண்டுபிடிச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் எங்க மீட் ஆகுது, லைக் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ, லைக் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, டைம் இவ்வளோ, லைக் இதுக்கு இது ஒரு ரிலேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க அதை ஃப்ரேமே பண்ணிடலாம். ஜெய் மெயின்ன்றது ஐடியா ஜென்ரேட்டிங் தான். ஆல்வேஸ் இட்ஸ் ஐடியா ஜென்ரேட்டிங். ஸோ அதுக்காக சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்டா படிச்சுட்டு பிவிக்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்க. மெயினா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் மெயினா படிங்க, டெரிவேஷன், டி ஆஃப் யூனிட்ஸ் எல்லாமே படிங்க. அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஸ்டார்டிங்ல இருக்கும், ஆக்டிவேஷன் கடைசியில இருக்கும். அதோட சேர்த்து என்செட் ஃபுல்லா படிச்சுட்டு பிவிக்யூஸை கிளியரா படிங்க. யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். புரியுதா? டேரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பிவிக்யூஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.